Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல எல்லாரோட ஃபேவரட்டான மட்டன் பிரியாணி சீரக சம்பா ரைஸ்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம சேனல்ல விறகடுப்புல வேற மெத்தட்ல மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நாம 2 கிலோ மட்டன் பிரியாணி குக்கர்ல மட்டன் குயிக்கா வேக வச்சு ஈஸியான மெத்தட்ல செஞ்சு காட்ட போறேன். ஸோ அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்துடலாம். பெரிய பீஸ் பட்டை 5, ஏலக்காய் 5, கிராம்பு 8, பெரிய வெங்காயம் 5, 6 பச்சை மிளகாய், 6 தக்காளி, 1 எலுமிச்சம்பழம், தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், 200 ml தயிர் எடுத்திருக்கேன், நெய் நமக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நான் இங்கே கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். 1 கிலோ மட்டன், புதினா மல்லி இலை 2 கைப்பிடி அளவு, 1 கிலோ சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். நான் எப்பவுமே பிரியாணிக்கு சீரக சம்பா ரைஸ் தாங்க ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஆட் பண்ணுற எல்லா மசாலாஸும் நல்லா ரைஸில் அப்சர்வ் ஆகி ரொம்பவே பர்ஃபெக்டான டேஸ்டியான பிரியாணி நமக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிற பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி பொடி பொடியாக கொஞ்சம் சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். 400 ml கடலெண்ணெய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா நார்மல் குக்கிங் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். 50 ml நெய் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஹீட் ஆனதும் நான் எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கிறேன். ஸோ அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஆனியன் இந்த எண்ணெயில் நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே 6 பச்சை மிளகாயும் போட்டுக்கிறேன். க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஆனியன் ஃப்ரை பண்ணுறதுக்கு விடுறேன். இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக ஆயிலில் குக் ஆகிருக்கு. இந்த மாதிரி நல்லா ஆயில் ஃப்ரை பண்ணி நம்ம பிரியாணி பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். 150 கிராம்ஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன். ஸோ நான்வெஜ் ரெசிபீஸ்க்கு எந்த மெஷர்மெண்ட்டில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் முன்னாடி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. ஃப்ளேம் ஹையில் வைக்காமல் மீடியமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கிறேன். அதோட ரா ஸ்மெல் போனதும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். தக்காளி சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக நம்ம கூடவே சால்ட்டும் ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அகெயின் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணும்போது அந்த மசாலா ஃப்ளேவர் அதிகமாக வெளியே போகாமல் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குக் ஆகி ஆயிலெல்லாம் செப்பரேட்டாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் அடியில் பிடிக்காமல் இருக்கும். இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இதில் ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் 1 kg மட்டன் ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா எலும்பு, கொழுப்பு, சதை எல்லாமா இருக்கிற மட்டனாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா மறுபடியும் இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த பிரியாணி மசாலா பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வாட்டர் எதுவும் ஆட் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் இந்த ஆயிலில் மட்டன் குக் ஆகணும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பிரியாணி செஞ்சுருக்கோம். அதில் மட்டன் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடுவோம். ஸோ அந்த ப்ரொசீஜரும் ட்ரெஸ் பண்ணி பாருங்கள். ரெண்டுக்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ 15 மினிட்ஸ் நல்லா மட்டன் ஆயிலில் குக் ஆனதுக்கப்புறம் 200 ml தயிர் ஆட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப புளிப்பாக இருக்கிற தயிராக இல்லாமல் மீடியம் புளிப்பாக இருக்கிற தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போது மட்டன் குக் ஆகிறதுக்காக எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் கிட்டத்தட்ட 200 ml வாட்டர் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் மசாலாலாம் அடியில் பிடிக்காமல் நல்லா குக் ஆகும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும்
லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ப்ரெஷர் குக்கர் க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு மட்டன் வேக வச்சிடலாம். இந்த மட்டன் குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரக சம்பா ரைஸ் நல்லா ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணி அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். பாருங்கள் நல்லா விசில் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், ரொம்பவே சூப்பரான பிரியாணி மசாலாவோட கிரேவி இங்கே ரெடியாக இருக்குது. மட்டன் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இங்கே குக் ஆகிருக்கு. நீங்கள் வேணும்னா ஒரு பீஸ் எடுத்து கிள்ளி பாருங்கள். ஸோ இதை நல்லா கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இந்த கிரேவியை பாருங்கள், இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் நம்ம பிரியாணி செய்கிறதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இதில் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ 1:2 ரேஷியோவில் தான் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி குக்கரில் இருக்கிற கிரேவி ஒரு பங்கு தண்ணி இருக்கும். ஸோ இன்னொரு பங்கு தண்ணி தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உப்பு பத்தலை, அதனால் எக்ஸ்ட்ரா சால்ட் ஆட் பண்ணுறேன். இதை க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ சென்டரில் மட்டும் கொதிச்சிட்டு இருக்குது. இந்த டைமில் நம்ம ஒரு லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சுற்றிலும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஆல்ரெடி அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கிற சீரக சம்பா ரைஸ் இதில் ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இங்கே 1 கப் ரைஸுக்கு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி குக்கரில் 1 கப் வாட்டர் கிரேவி இருந்துச்சு. ஸோ அதை மெஷர் பண்ணி தான் இன்னொரு கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அந்த ரைஸில் அப்சர்வ் ஆகிட்டு இருக்குது. சீக்கிரம் தம் ஆகிறதுக்காக இந்த மாதிரி மேலே ஒரு வெயிட் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கல் இல்லாட்டி நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கூட பிடிச்சி வைக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வாவ், பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக ரொம்பவே சூப்பராக ரைஸ் எல்லாம் அந்த மசாலா கிரேவி எல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ தான் ஒரு 70% குக் ஆகிருக்கு. இன்னும் 25% குக் ஆகணும். நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். அப்போ தான் எல்லா சைட்ஸும் ஈவனாக எல்லா ரைஸும் குக் ஆகும். நல்லா இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ தம் போட போகிறோம். அதுக்காக ஒரு தோசைக்கல் இந்த மாதிரி நான் தம் போடுறதுக்காகவே தனியாக வச்சுருக்கோம். ஸோ அந்த தோசைக்கல் வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த பாத்திரத்தை மேலே வச்சிடுறோம். இப்போ இதில் பேலன்ஸ் இருக்கிற புதினா மல்லி இலை ஃபுல்லாக போட்டுடுறேன். அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 50 ml நெய் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணும்போது அந்த நெய்யோட ஃப்ளேவர் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ இப்போது அந்த ஆவியெல்லாம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக ஈவனாக ரைஸ் எல்லாம் குக் ஆகிறதுக்காக நான் இன்னொரு மெத்தட் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் வச்சு நீங்கள் பிரியாணி சட்டியோட லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா புகையெல்லாம் வெளியே போகாமல் ரொம்பவே ஈவனாக ரொம்ப சூப்பராக குக் ஆகும். வாவ், பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக ரொம்பவே சூப்பரான சீரக சம்பா மட்டன் பிரியாணி இங்கே ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உடையாமல் குழையாமல் ரொம்பவே பர்ஃபெக்டான பாய் வீட்டு மட்டன் பிரியாணி இங்கே ரெடி ஆயாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் 2 விதமான மட்டன் பிரியாணி செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு செஞ்சுருக்கிற பிரியாணி விறகடுப்பில் வேறு மாதிரி மெத்தடில் செஞ்சுருக்கோம். ஸோ அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸாக இருக்கும். பட் இந்த பிரியாணி இன்றைக்கி செஞ்சுருக்கிறது பார்த்திங்கன்னா குக்கரில் குயிக்காக நம்ம மட்டன் வேக வச்சு செஞ்சுருக்கோம். வித்தின் 1 ஹவரில் நீங்கள் பிரியாணி செஞ்சு அசத்திடலாம். ஸோ ரொம்பவே பர்ஃபெக்டான கலரில் பர்ஃபெக்டான மட்டன் பிரியாணி இங்கே ரெடியாக இருக்குது. 2 கிலோ மட்டன் பிரியாணி வித்தின் 1 ஹவரில் ரொம்பவே சூப்பராக செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் தான் இருக்கும்.
ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் புதுசாக அப்லோட் பண்ணுற இருக்கிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.